நியூஸ்டிய நேயர்களுக்கு வணக்கம். மஞ்சுளா ரமேஷ் அவர்களுடன் நவம்பர் 6 முதல் 9 வரை 4 நாட்கள் பக்தி யாத்திரை. 51 சக்தி பீடங்களில் ஒன்றான காமாக்யா தேவி தரிசனம், அழகு கொஞ்சம் அசாம், மேகாலயா, ஷிலாங் மற்றும் சிரபூஞ்சி குகைகள், நீர்வீழ்ச்சிகள், மாவ்லினாங், மேகாலயா மலைகளை காணலாம். தொடர்புக்கு 9444376136. நம்ம தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் நடத்தக்கூடிய நடைப்பயணத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில கடந்த 2-3 நாட்களா நடைப்பயணம் போகல. ஸோ எதிர்கட்சி தலைவரா இருந்து எங்கெங்கெல்லாம் பிரச்சனை நடக்குது, எந்த இதுலலாம் அவருடைய பிரசன்ஸ் தேவை அப்படின்றத பார்த்து பண்ணிட்டு இருந்தாரு. அந்த வகையில நேத்தில இருந்து சட்டசபை கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் மழைக்காலம் வரப்போகுது இல்லையா, அதனால மழைக்காலத்தொட்டி மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்ற பேர்ல நடத்திட்டு இருக்காங்க நேத்தில இருந்து. ஸோ இன்னைக்கு நாளைக்கு 3 நாட்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. இதுல எடப்பாடி அவர்கள் என்னென்னலாம் பேசுறாரு, அது போக தமிழ்நாட்டுல பல விஷயங்கள் இவங்க சமூக நீதி ஆட்சி, சமூக நீதி கட்சி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அது எல்லாத்தையுமே கேள்வி கேட்கிற விதமா பல விஷயங்கள் நடந்திருக்கு. சோ இன்னைக்கு இந்த வீடியோல அது எல்லாத்தையும் பத்தி தான் பார்க்க போறோம். எப்போலாம் இந்த சட்டசபை கூடுதோ அதிமுகக்கு எதிரான பாயிண்ட்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறதுலே திமுக நிர்வாகிகள் குறியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே குழு போட்டு உட்காந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேத்து நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா இந்த விளையாட்டுத்துறைக்குன்னு ஒதுக்க நிதி அப்படின்றது ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. நாங்க பல கோடி மதிப்புல விளையாட்டுத்துறைக்குன்னு ஒதுக்கி இருக்கோம். ஆனா அதிமுக ஆட்சி இருக்கும் போது இதெல்லாம் எதுவுமே பண்ணல. அப்போ அவருடைய ஆட்சி எப்படி இருக்கு, எங்க ஆட்சி எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்க அப்படின்ற மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர்களே பேசியிருந்தாரு. இப்போ தலைவர் இந்த மாதிரி பேசுறாருல, இவங்க ஆட்சியில ஒரு காலேஜ் கூட ஓபன் பண்ணல. அதுவே எடப்பாடி அவர்களோட ஆட்சியில 11 மெடிக்கல் காலேஜ் ஓபன் பண்ணியிருக்காங்க. 60க்கும் மேற்பட்ட அரசு கலை அறிவியல் கல்லூரி ஓபன் பண்ணியிருக்காங்க. இவங்க என்னதான் விளையாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னாலுமே எஜுகேஷனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எந்தெந்த ஊர்லலாம் காலேஜ் இல்லையோ அந்தந்த ஊர்லலாம் காலேஜ் ஓபன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்னா அதுக்கு அம்மாவோட ஆட்சியும் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியும் மிக முக்கியமான காரணம்னே சொல்லலாம். இவங்க ஆட்சியில பார்த்தோம் அப்படின்னா அரசு பள்ளிகளுக்கு மூடு விழா தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர திறப்பு விழான்ற பண்ணவே கிடையாது. ஏன்னா அத்தனை அரசு பள்ளிகள், இப்போ சென்னையில இருக்கக்கூடிய அரசு பள்ளி வரைக்குமே சரி, மாணவர் சேர்க்கை இல்ல, மாணவர் வரமாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி அரசு பள்ளிகளை மூடிட்டு இருக்காங்க. சார் ரிப்போர்ட் நியூஸ் தமிழ். இன்னைக்கு ஸ்கூலில் லீவா? லீவு விட்டுருக்கீங்களா? ஏன் சார் லீவு? முகாம்ன்றதுனால லீவ் விட்டீங்களா சார்? உங்கள் நேம் சார்? விஜய ரகுபதி. சரி அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி. சரி ஓகே சார். புதுசா திறக்கிற அரசு பள்ளி எல்லாம் தரம் இல்லாம இருக்கு. மேற்கூரை இடிஞ்சு கீழே விழுறது, அந்த பூச்சி கீழே இடிஞ்சு விழுறது, இந்த மாதிரி மாணவர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துற வகையில தான் இப்ப இவங்க திறக்கக்கூடிய அரசு பள்ளிகளுமே இருக்கு. இந்த லட்சணத்துல இவங்க ஆட்சியை வச்சுக்கிட்டு எப்படி இன்னொருத்தரை குறை சொல்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வியுமே பாக்குற மக்களுக்கு எழும்புது. அரசு பள்ளி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, இப்ப 2021 திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா ஒரு கல்வியாண்டுக்குமே மத்திய அரசு ஒரு நிதி ஒதுக்குவாங்க இல்லையா? அப்படியே 2025 இருந்து இந்த 2026க்கான நிதி மட்டுமே 46,000 கோடிக்கும் மேல அப்படின்னு சொல்லப்படுது. அதுல 1000 கோடிக்கும் மேல அரசு பள்ளிகளுக்கான இந்த சீர்திருத்த வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்காகவே கொடுத்துருக்காங்க, அதுக்காகவே ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த 1000 கோடி என்ன ஆச்சு அப்படின்ற கேள்வியுமே வருது. ஏன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசு பள்ளிகளை எடுத்து பார்த்த அப்படின்னா எல்லாமே ஏதாவது ஒரு குறையோட தான் இருக்கு. இன்னும் ஆசிரியர்கள் இல்லாம இருக்காங்க, ஆசிரியர்கள் பற்றாக்குறையா இருக்கு, இன்னொன்னு பில்டிங் சரியில்லை, இன்னொன்னு மாணவர்கள் உபயோகப்படுத்துற கழிவறை அங்க இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மாணவர்களே அந்த பள்ளி வளாகத்தை சுத்தம் பண்ற நிலைமை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போ நீ கழிவறை பத்தி பேசின தெரியுமா? இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் என் மைண்ட்ல உடனே ஹிட் ஆச்சு. என்னன்னா, கும்பகோணம் கிட்ட, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கிட்ட ஆடுதுறையில ஒரு அரசு பள்ளி இருக்கு. அந்த அரசு பள்ளியில 30 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணி கழிவறை கட்டுறாங்க. தடுப்பு கூட கிடையாது, அங்க பைப்பு கூட கிடையாது. நீ யோசிச்சு பாரு, அந்த டாய்லெட், அந்த பீங்கான் இருக்கு தெரியுமா, அதை மட்டும் வரிசையா வச்சுட்டு போறாங்களே தவிர குறுக்கா ஒரு தடுப்பு கூட இல்லை.
ஏற்கனவே அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாம் கழிவறை யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னும் சில இடங்கள்ல மாணவிகளே கழிவறையை கழுவுற அவலங்கள்லாம் கூட நடந்துச்சு, நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். அதை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாம் கோரிக்கை வச்ச பிறகு 30 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணி கழிவறை கட்டுறோம், அதுக்கு திறப்பு விழா வேற பண்ணாங்கப்பா. அங்க இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள்லாம் போய் திறப்பு விழா வேற பண்ணாங்க. பத்திரிகையில போடுறான், அப்படியே கொட்ட எழுத்துல போடுறான். அதை பார்த்து நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, 30 லட்சம் செலவு பண்ணிருந்தா அந்த கழிவறை எப்படி இருந்திருக்கும்ட்டு. தடுப்பு வைக்கிறதுக்கு கூடவா காசு இருந்திருக்காதவங்க கிட்ட அந்த லட்சத்துலதான் அரசு பள்ளி வந்து இயங்கிட்டு இருக்கு. சட்ட கல்லூரி மாணவிகளுமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி எங்களுடைய விடுதியில வந்து ஏற்கனவே 600 பேர் இருக்காங்க, ஆல்ரெடி எங்கேயோ இருக்க விடுதியில இருக்கக்கூடிய 600-500க்கு மேற்பட்ட மாணவிகளை வந்து எங்க விடுதியில வந்து போட்டாங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரியான கழிவறை வசதி இங்க இல்ல. ஏற்கனவே 600 பேருக்கு தேவையான கழிவறை வசதி இல்ல, மொத்தமே 15 தான் இருக்கு. 600 பேருக்கு 15 டாய்லெட் அப்படின்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி நாங்க உபயோகப்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகளை வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இத்தனைக்கும் அந்த விடுதி வந்து அரசு மேற்கொள்ளப்பட்ட விடுதி, அரசுனால கட்டி கொடுத்த விடுதி அப்படின்றப்போ அரசாங்கம் தானே பொறுப்பேற்றுக்கணும், மாணவிகளுக்கு என்ன தேவையோ அதை அவங்க தானே பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சரமாரியான கேள்விகளை வந்து ஊடகங்கள்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சட்டக்கல்லூரி மாணவிகள் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பள்ளி கல்வித்துறைக்குன்னு சொல்லிட்டு அதிகப்படியான நிதி வந்து மத்திய அரசுல இருந்து வரதான் செய்யுது. ஆனா அந்த நிதியெல்லாம் எங்க போகுது, இவங்க சரியா ஏதாவது ஒண்ணு பண்றாங்களா அப்படின்னு கேட்டா அதுவுமே கேள்விக்குரியதா இருக்கு. நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லி இப்ப போய் கேட்டோம் அப்படின்னா நாங்க எல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி வாய் வார்த்தையா சொல்றாங்களே தவிர அதற்கான வெள்ளை அறிக்கை எங்க அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு பதிலே சொல்லாம போயிடுறாங்க. ஆமா, இப்போ எடப்பாடி அவர்கள் ஆட்சி செய்யும் போது இப்ப எதுக்காவது வெள்ளை அறிக்கை கேட்டா உடனே விடுவாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து 4.25 வருஷம், கிட்டத்தட்ட இன்னொரு 4-5 மாசத்துல இவங்க ஆட்சியே முடிவு பெற போகுது. அப்படி இருக்கும்போது எத்தனையோ தடவை வெளிநாடுகள் பயணம் மேற்கொண்டிருக்காரு, எத்தனையோ வெளிநாடு நிறுவனங்கள் இங்க முதலீடு பண்ணியிருக்காங்க, என்னென்னமோ விஷயங்கள் நலத்திட்டங்கள் பண்றோம் அது இதுன்றாங்க. சரிங்க, நீங்க இவ்வளவு கோடி அவ்வளவு கோடி செலவு பண்றீங்கன்னு சொல்றீங்க, அதுக்கான வெள்ளை அறிக்கை விடுங்க, என்னென்ன ஆயிருக்குன்றதை நாங்களும் பாக்குறோம், மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா அப்படியே வாயை மூடிடுறாங்க, ஒரு மௌனத்தை காட்டுறாங்களே தவிர தான் மேல தப்பு இல்லை அப்படின்னா ஒருத்தர் தைரியமா வெள்ளை அறிக்கை விடுவாங்கல்ல, ஏன் இன்னும் விட மாட்டேன்றீங்க அப்படின்னு கூட எதிர்கட்சிகள்லாம் ஆளுங்கட்சியை பார்த்து கேள்வி கேட்குது. ஆனாலுமே இவங்க மௌனம் கலைக்காம அப்படியே தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இவங்க சமூக நீதி ஆட்சி, நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நாங்க வீடு கொண்டு எழுவோம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி நாட்டுக்கான பாதுகாவலரா தங்களை மையப்படுத்திக்கிறாங்க, தங்களை காட்டிக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது தமிழ்நாட்டையே திருப்பி போட்ட ஒரு சம்பவம்னா கவின் அவருடைய ஆணவ படுகொலை. அதை தொடர்ந்து இப்ப திண்டுக்கல்லையுமே ஒருத்தர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கொடூரமா அந்த பெண்ணுடைய குடும்பத்தாரால கொல்லப்பட்டிருக்காரு. திமுக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகளுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து சாதியை ஒழிச்சிட்டோம், சாதி அப்படின்ற ஒரு பேருக்கே இடம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதற்கு உதாரணமா ஒரு வேலை கூட பண்ணாங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எந்தெந்த தெருக்கள் எல்லாம் சாதி பேர் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்தாங்க. ஆனா ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தேன் அப்படின்னா ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி பேர் வர்ற மாதிரியே இந்த ஃபிளைஓவருக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதற்கான பதிலுமே இல்லை. ஸோ அப்படிதான் திண்டுக்கல் மாவட்டத்திலையுமே சாதிய ஆணவ படுகொலை வந்து நடந்திருக்கு. நீ சொன்ன இல்லையா, பெண் பிள்ளையோட அந்த கல்யாணம் பண்ண பெண் பிள்ளையோட குடும்பத்தார்னாலேயே வெட்டி வந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கே வந்து ரொம்ப வருத்தமா இருந்துச்சு, என்ன இது இந்த மாதிரிலாம் நடக்குது, ஆனா அதற்கான சரியான ஆக்ஷன் ஏதாவது எடுத்தாங்க அப்படிங்கிட்ட கிடையாது. இன்ன வரைக்கும் சட்டசபையில வந்து எல்லாருமே சொல்லதான் செய்யறாங்க. அதிமுக தரப்புல இருக்கிறவங்களுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சாதிய ஆணவ படுகொலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சட்ட திருத்த மசோதா கொண்டு வாங்க, நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லதான் செய்யறாங்க ஆளுங்கட்சிக்கிட்ட. ஆனா அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல, அதுக்கான முன்னேற்பாடு கூட இன்னுமே எடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கவினுடைய வழக்கு நடக்கும்பொழுது அந்த பெண்ணுடைய குடும்பத்தார கைது பண்ணாங்களே தவிர அவங்களுக்கு தக்க ஒரு தண்டனை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அடுத்து ஆணவ படுகொலை செய்யணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா பயந்துருப்பாங்க. ஏன்பா போனா போயிட்டு போகுது, இதுக்கு நம்ம போய் ஏதாவது பண்ண போய் நம்ம வாழ்க்கை அழிஞ்சிரும், நம்ம குடும்பம் இருக்கு குட்டி இருக்கு அதெல்லாம் யோசிச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள்ல கண்டிப்பா ஈடுபட்டிருக்கவே மாட்டாங்க. இவங்க வந்து ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் கொண்டு வரேன்னு சொல்றாங்களே தவிர இது வரைக்கும் செய்யல. இப்ப பொதுமக்கள் கிட்ட என்ன சொல்லப்படுது அப்படின்னா நீங்க தனி சட்டம்லாம் கொண்டு வர வேணாம், இருக்கிற சட்டத்தை ஸ்ட்ராங் ஆக்குங்க. யாராவது ஆணவ படுகொலை பண்ணாங்கன்னா லைக் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அரசு தரக்கூடிய அத்தனை சலுகையுமே நிறுத்துங்க, நீங்க தானங்க அரசாங்கம், நீங்க சொல்றீங்கல்ல சாதியை நாங்க பார்க்க மாட்டோம், சாதியெல்லாம் ஒழிக்கிறதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோன்ட்டு, அப்போ அதை பண்ணுங்க, ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே பிளாக் பண்ணுங்க தமிழக அரசு கிட்ட இருந்து, அப்ப தயங்குவான்ல அடுத்த குடும்பம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்ல அப்படின்ற ஒரு கோரிக்கையுமே வச்சிருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் தான் இந்த சாதி வந்து காவு வாங்க போகுதுன்னு தெரியல, அதையும் இந்த திமுக அரசு கை கட்டி வேடிக்கை பார்க்க போகுதா அப்படின்றதுமே தெரியல. பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இன்னும் என்னென்ன அவலங்கள் அரங்கேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்குமே சட்டசபை கூட்டத்தொடர் இன்னும் முடியல, இன்னைக்கு என்னெல்லாம் பேசுறாங்க, நாளைக்கு என்னெல்லாம் பேசுறாங்க, என்னென்ன ஹேப்பனிங்ஸ் இருக்கு அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.